தரப்போகிறோம். ஸோ இப்போது கேப்டனுடைய வறுமை ஒழிப்பு தினம் சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக மக்களுக்கு உதவும் ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. விஜயகாந்த் அவர்கள் மறைந்த 2வது பிறந்தநாள் உங்களுடைய கட்சியில இப்போ சமீபத்தில் சுற்றுப்பயணம் முடிச்சிருக்கீங்க. அந்த அவர் முன்னிலையில இருந்த அந்த காலகட்டத்தை தாண்டி நீங்க கட்சியை முன்னெடுக்கும் போது எப்படி மக்களுடைய அன்பு எப்படி இருக்கு, கட்சியுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் இந்த நேரத்தில் நீங்க என்னதான் உறுதி எடுத்துக்கிறீங்க? கேப்டனுடைய வழித்தடத்தை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்றோம். ஐ ஃபாலோயிங் இஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். கேப்டன் என்னெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காரோ, அவர் என்னெல்லாம் மக்களுக்கு உதவிகள் செய்திருக்காரோ, அவர் எப்படியெல்லாம் எங்களை வழி நடத்துகிறாரோ, அதே வகையில் அவருடைய காலடி தலங்களை தேமுதிகவை சேர்ந்த அனைவரும் அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து செங்கல்பட்டு வரைக்கும் முதல் கட்ட சுற்றுப்பயணம் நடந்திருக்கிறது. அந்த பயணம் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது. உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற கேப்டன் ரத யாத்திரை கழகத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா பூத் கமிட்டி அமைச்சு BL2 ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி, அதுவும் மக்களை சந்திப்பும் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே ஆரவாரத்தோட வரவேற்புக்கூடிய ஒரு விஷயமாக நடந்திருக்கு. விஜயகாந்த் சாருடைய பெரிய கனவு நாட்டுப்பாத்திரக்கூடிய புதிய வீட்டுடைய கட்டுமான பணிகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, எப்போ அங்கே புதிய அந்த வீடுங்க அவருக்காகவே பார்த்து 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 கட்டின வீடுங்க. அது என்னன்னு தெரியல, அப்படியே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. வெகு விரைவில் அந்த இல்லம் கேப்டன் இல்லமாக வெகு விரைவில் நான் இனாகிரேட் பண்ணி கழகத்தினர் எல்லாரோடும் அங்கே சீக்கிரம் குடியேறுகிற ஒரு ஐடியா இருக்குது. கேப்டன் பிளெஸ்ஸிங்கோடு அது சீக்கிரம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த இல்லம் என்ன மாற்றப்படுது? ஆஃபீஸாக மாற்றிடுவாங்க, ஆஃபீஸாக மாற்றிடுவோம். சமீப நாட்களாகவே விஜயகாந்த் சாருடைய அரசியல் புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசு கட்சி தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் அவரை ரோல் மாடலாக எடுத்து பேசி வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்றே ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டேன். இல்லை, கேப்டன் ரியல் எம்ஜிஆராக வாழ்ந்தவர். அதனால தான் மக்களே அவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு மக்கள் அவங்களை அழைச்சாங்க. தன்னுடைய மானசீக குருவா கேப்டன் எம்ஜிஆரை திரையுலகிலும் சரி அரசியலிலும் எல்லா இடத்துலையுமே எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி கேப்டன் என்னுடைய மானசீக குரு அவர் தான். அவருடைய ஃபாலோவாக தான் நான் எல்லாமே இன்னைக்கு பண்ணுறோம். அதே மாதிரி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு அன்னதானம் வருங்கிறது எவ்வளோ ஆண்டு காலமாக கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆருடைய அந்த பிரச்சார வாகனம் ஜானகி அம்மா கேப்டன் கொடுத்தது, அந்த வாகனத்தில் போய் கட்சி ஆரம்பித்தது எல்லாமே இன்றைக்கும் நம்ம தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிலை, எம்ஜிஆர் சிலை தான். அந்த மாதிரி கேப்டனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவருடைய மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டார். அதனால தான் இன்றைக்கி நம்ம எம்ஜிஆரை எப்போவுமே நம்ம சொல்கிறோம். அதுதான் இப்போ மற்றவங்க அதை பற்றி சொல்கிறாங்களா, அது ஏன் சொல்கிறாங்கன்றது அந்த கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கும். ஒரு காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள். இன்ன வரைக்கும் சினிமாலேருந்து அரசியலேருந்து சாதிச்சோம்னா இவங்க 2 பேரையும் முன்னிறுத்தாங்க. இன்னும் வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது கேப்டன் அவர்களோட அந்த தாக்கத்தை எப்படி? வர்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து தான் வர்றாங்க. ஸோ மற்றவங்களை அட்வைஸ் பண்ணணுன்றது ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கேப்டன், எங்கள் தலைவர், எங்களுடைய இதய தெய்வம் எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம். உறுதியாக அவருடைய பொன்னான திட்டங்களை நிச்சயம் மக்களுக்கு சென்றடைய செய்வோம். அதில் ஒரு திட்டம்தான் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும். அதில் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது. அந்த மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் அவருடைய பொன்னான கனவு திட்டங்கள் இருக்குது. நிச்சயம் அவருடைய அருளால் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும். அது மட்டும் கிடையாதுங்க, அவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ தலைமையிலிருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் அவரை நாங்கள் எப்பவும் ஃபாலோ பண்ணுவோம். அவர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் இதய தெய்வம். இன்றைக்கி நம்மளிடையே இல்லையனாலும் அவர் தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அதை தான் நாங்கள் உறுதியாக நம்புகிறோங்க. அதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி. எல்லா ஊர்லேயும் இன்னைக்கு பூத் கமிட்டி அமைச்சாச்சு, BL2 ஃபார்ம் பண்ணியாச்சு, உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு அனைத்து தொகுதிகளிலும், அதாவது 234 தொகுதிகளும் பூத் கமிட்டி இருக்கிற ஒரே அமைப்பு ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, அடுத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
அதனால இன்னைக்கு எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி அமைச்சு தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, கேப்டனுடைய பிளெஸ்ஸிங்னால மிகப்பெரிய ஒரு எழுச்சி வருது. கேப்டன் கொஞ்சம் சிக்கானப்போ கட்சி தொய்வடைந்தது உண்மை. இன்னைக்கு அவர் மறைந்து கட்சியை இன்னைக்கு கேப்டன் தலை நிமிர வச்சுட்டார். நான் தலை குனிந்தாலும் என்னுடைய தொண்டனை தலை குனிய வைக்க மாட்டேன்னு சொல்லுவார் எப்பவும். இன்னைக்கு அவர் மறைந்தாலும் நம்ம கட்சியை தூக்கி நிறுத்திட்டு தான் போயிருக்காரு. எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துவார் என்று நாங்க அனைவருமே அதை முழுமையா நம்புறோம். அது நடக்கும். சமீபத்தில் கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல, நானும் உங்கள மாதிரி தாங்க. ஆஃப்டர் 33 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்கிரீன்ல கேப்டனை பாக்குறேங்க. தம்பி பிறந்தப்பதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. என்னை அறியாம அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸுங்க. அது வார்த்தையால் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட ஒரு நிமிடம் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என் கண் முன்னாடி வந்து போச்சு. அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு அழுகை. அன்னைக்கு ஸ்க்ரீனில் ஒரு லெஜெண்டை, ஒரு மாவீரனை நான் பார்த்தேன். அன்னைக்கு மீண்டும் ஒரு மாவீரனோடு வாழ்ந்தான்றதை இந்த ஜென்மத்தில் நான் அடைஞ்ச பெருமையா அதுவே எனக்கு போதும் என்ற நிலைக்கு நான் அன்னைக்கு வந்துட்டேன். அதனால ஒரு மாவீரனோட மனைவியாகவும் ஒரு மாவீரனின் குழந்தைகளாக இவங்க 2 பேரும் மாவீரன் தொண்டர்களாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். அதனால அவர் ஒரு மாவீரன். அவர் நன்றி நன்றி நன்றி. எல்லா கட்சி ஆஃபீஸ்க்கு வாங்க, எல்லாரும் அங்கே சாப்பிடுவாங்க. எல்லாமே அங்கேயும் நிறைய எல்லாரும். தேங்க்யூ மேடம்.